இந்த ஃபோட்டோவில் இருக்கும் தேவதாசன் தான் ஜேம்ஸ் சால்மன். இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி தெரியவில்லை என்றால் இன்றைக்கி அவரை பற்றி இன்னும் அழகான காரியங்களை இன்னைக்கு நீங்கள் நான் கற்றுக்கொள்ளலாம். இவர் பிறப்பு 4/8/1841, இறப்பு 1901 8/4 அன்று தேவதாசன் கர்த்தருக்குள் எப்படி அடைந்தார், அவருடைய ஊழியம், அவர் எப்படி கர்த்தரை பெற்றுக்கொண்டார், எந்த இடத்துல ஊழியத்தை செய்தார் என்று கேட்கும்போது உங்களுக்கு எனக்கும் அவ்வளோ ஒரு பயம் வந்துவிடும். ஏன் கேட்குறீங்களா? உண்மையாகவே அவ்வளோ பர்ஃபெக்டான தேவதாசன். இதற்கு நிறைய மிஷனரிகள் பற்றி நம்முடைய சேனலில் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இவர்கள் எல்லாரை காட்டிலும் ஒரு வீர மனிதர் என்று நான் உண்மையாகவே சொல்கிறேன். இல்லையா? இவர் இருக்கும் இடம் பசிபிக் கடலில் இருந்து ரொம்ப சார்ந்த பகுதி நியூக்ளியா என்ற மலைப்பகுதியில் ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் அவரை விரும்பினார். அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால் மனிதர்களை சாப்பிடும் குணம் கொண்டவர்கள். நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் கட்டுக்கதைகள் என்று சொல்லுகிற கூட்டத்தாரும் இல்லையா இந்த தேசத்தில் உண்டு. இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே எல்லார் கைகளிலும் இருக்கிற இந்த செல்ஃபோனில் நிறைய யூடியூப் சேனல்ஸ், அதில் நிறைய பலவிதமான இப்படிப்பட்ட மனிதர்களை உண்ணுகிற வீடியோக்கள், அதாவது நிறைய நம்முடைய பார்க்க முடிகிறது. நிறைய செய்திகள் இதை பற்றி ஒரு நாள் பகிர்ந்து கொள்ளவும் நம்ம பார்த்துருக்கோம். இது இன்னும் ஒரு ஊன்றுகோலாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி எப்படி அப்படி என்றால் இப்படி நர மாமிசங்களை சாப்பிடுகிற மனுஷர் மத்தியில தான் உண்மையுமாய் தேவதாசன் ஜேம்ஸ் அழகாய் ஊழியத்தை துவங்கினார். இல்லையா? இதற்கு ஒரு எடுத்துக்காட்ட ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி சிரியாவின் பஷீர் அல் சாத் என்ற ஒரு அதிபர் இருந்தார். அவருக்கு விரோதமாக ஒரு போர் நடக்கும்படி ஆயத்தம் பண்ணினார்கள். அந்த போர்க்குழு அந்த அதிபருக்கு விரோதமாய் ஒரு வகைகளை ஒரு திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டத்தை மாற்றினால்தான் அந்த அதிபரின் குழுவிலிருந்து ஒரு சிப்பாயை எடுத்துக்கொண்டு அவருடைய நெஞ்சை கிழித்து அவருடைய இருதயத்திலிருந்து அந்த அவர் நெஞ்சை கிழித்து அவர் இருதயத்தை வெளியில எடுத்து அந்த போர்க்குழு சாப்பிடும் போது வீடியோவை எடுத்து அந்த அதிபருக்கு அனுப்பி இவ்வளோ ஒரு பயங்கரமான இழிவான செய்திகளை அவர்கள் செய்தார்கள். இது நம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அப்படி நம்முடைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட செய்திகள் நம்மளால கேட்க முடியுமானால் அப்போ படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் எப்படி இருந்திருப்பார்கள், எப்படி குணாதிசயம் கொண்டவர்கள் என்று இந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சுமார் 1800ஆம் ஆண்டு வாழ்ந்த தேவதாசன் ஜேம்ஸ் சால்மன் அவர் படிப்பு அறிவு இல்லாதவராய் இருக்கிற இந்த மலைதேச குடிமக்கள் மத்தியில் ஊழி செய்யும்படி கர்த்தர் அவரை ஏவினார். நியூக்ளியா என்ற இடத்தில் சுமார் 96% மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறும்படி மாற்றியவரும் இவர்தான். எப்படி அவர்கள் மாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். உண்மையாக விசேஷமான ஒரு நல்ல என்னை கவர்ந்த ஒரு நல்ல சாட்சி, ஒரு மாபெரும் சாட்சி. 1800ஆம் ஆண்டு இவர் அந்த தேசத்தில், அதாவது நியூக்ளியா என்ற தேசத்தில் ஊழியத்துக்கு அழைக்கும்படி சென்றார். அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தீவு ஊழியத்திற்காக அவர் சென்றார். அங்கே நிறைய சுமார் 10 ஆண்டுகள் அந்த மலை தேச பகுதியிலே சார்ந்து மக்களோடு மக்களாக இணைந்து அவருடைய மொழிகள் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அந்த ஜனங்களை கத்தரிடத்தில் திருப்பினார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு நல்ல வாய்ப்பை தேவதாசன் ஜேம்ஸ் அவர்கள் மாற்றினார். அதற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு தேசம் தான் நியூக்ளியா, ஒரு குட்டி தீவு. அந்த குட்டி தீவு தான் இப்படி ஒரு பயங்கரமான செய்திகள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படி பயங்கரமான செய்திகள் என்று
ஒவ்வொரு விதமான அந்த பழங்குடியின மனிதர்களை சந்திக்கும் போது ஜேம்ஸ் அவர்களின் கைகளில் எந்த ஒரு ஆயுதமோ எந்த ஒரு துப்பாக்கியோ எதுவுமே இல்லாமல் அவர்களை பார்க்க செல்வார். ஏனென்றால் இவர் வெள்ளை மனிதனாய் இருந்தார். அதற்கு ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், வெள்ளை மனிதன் எங்களை கொலை செய்து வருவார் என்று இவர்களை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர் எந்த ஒரு ஆயுதமின்றி கைகளில் கத்தருடைய பட்டயத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சத்தியத்தை செல்லும் ஒவ்வொரு முறையும் அவர் சென்றார். ஒவ்வொரு முறை அவர் சென்று கொண்டிருக்கிற வேலைகளில் அன்று 8ஆம் விசேஷித்த நாளும் கூட என்ன நாளில் யோசிக்கலாம். அந்த நாளில் அவர்களின் பக்கத்தில் இருக்கிற சண்டை செய்ய கத்தருடைய வார்த்தையை அன்பாடி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி தீவுக்கு செல்லும் வழியாய் அவரும் அவருடைய நண்பரும் கடந்து சென்றார்கள். கடந்து சென்ற அந்த பகுதியில் கப்பலில் கடந்து சென்றார்கள். அப்போ அங்கிருக்கிற ஜனங்கள் பார்ப்பது ரொம்ப அகோரமான சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். இந்த தீவுக்குள்ளே அழைத்தார்கள். அப்போ அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. நான் நாளைக்கு டபூர் என்பதற்கு சாகும் வரை சண்டையிட்டு ஒரு மனிதன் கொலை செய்ய வேண்டும் என்ற விளையாட்டுடைய ஒரு தலைப்பாடு இருந்தது. அந்த டபூர் விளையாட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த விளையாட்டின் முடிவில் தான் ஒரு பயங்கரம் காத்திருந்தது. யோசிக்கலாம், என்ன பயங்கரம் என்று. உண்மையாகவே என்ன பயங்கரம் தெரியுமா? அவர் பார்த்து கொண்டே இருக்கிற வேலைகளில் கொஞ்சம் சடுதி நேரத்தில் ஜேம்ஸ் சாமுவேல் அவருடன் வந்த ஊழியர்களும் துண்டித்துள்ளாக அவர்கள் சமைத்துக் கொண்டிருந்த உணவில் அவர்கள் உயிரோடு வெட்டி கத்தருடைய அவர் நினைக்கப்படவில்லை. சடுதி நேரம் துண்டித்துள்ளாய் அவர்கள் கத்தோடைய சொல்லும்போது எவ்வளோ எவ்வளோ அவமானங்கள் போனாலும் ஜேம்ஸ் தாங்களுக்கு உண்மையாகவே தெரியும், நான் அதை செஞ்சால் கண்டிப்பாக நான் மறுத்து போவேன் என்று. ஆனால் தெரிந்தும் அந்த இடத்துக்கு அவர் உழைத்து காய் சென்றார். ஒரு மறுத்த செய்தி காட்டத்தை போல அங்கிருக்கிற எல்லா மிஷனரி மக்களுக்கும் தெரிய வந்தது. இது நிமித்தமே இந்த ஜனங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 20 மணிகள் கோதுமை மணிகள் மண்ணில் விழுந்து இன்னைக்கு பலன் கொடுக்கிறது என்று அநேக கிறிஸ்தவர்கள் மிஷனரிகள் அந்த நீக்கியா தேசத்தில் ஜெபித்து இன்று சுமார் 700 கோடி இருந்த மக்கள் தொகை எல்லாரும் உண்மையாகவே கர்த்தர் உண்மையோடு என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் இருந்து சாகாவிட்டால் செத்ததே ஆகும். நிலத்தில் விழுந்தால்தான் இன்னைக்கு நிலத்தில் விழுந்த ஒரே மணி ஜேம்ஸ் சால்மனும் அவருடைய இந்த கோதுமை மணியானது இன்று 700 கோடி மக்களை கர்த்தர் சமூகத்தில் மாற்றிவிட்டது. இந்த மனுஷன் இதுவரைக்கும் தருகிறதா? வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உற்சாகம் சாவியாக ஆதாயம்
அடுத்த ஒரு மிஷனரி கொடுத்து அடுத்த